ஹம்சா அலி மசாரி வந்துட்டார் திருப்பியும். வணக்கம் துரந்தர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் திடீர் துரந்தர் ஃபேன்ஸாக மாறியிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். ஓடிடிஎல் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பல பேர் வந்து பிரிண்ட்டுகளை தேடி வந்து அலைஞ்சிருப்பீங்க. நல்ல பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே எப்போ ஓடிடி ரிலீஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருக்கு. அதை குறித்து வந்து பேசுவோம். பட் அதற்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஃபஸ்ட் பார்ட்டே இப்போ தான் வந்து நிறைய பேர் பார்த்து சும்மா மெய் சிலிர்த்துட்டு சிலாகிச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் 2 ரிவெஞ்சோட டீசரை வந்து ஆதித்யா தார் வந்து வெளியிட்டிருக்காரு. லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பத்திச்சு. ஏன் நம்ம தமிழ் வேர்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் 2வோட அந்த டீசரை பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்களா, எல்லாருமே புகழ்ந்து தள்ளுறாங்க கீழே ஃபஸ்ட்டு படத்தை பற்றி நான் சொல்கிறது. ஸோ துரந்தர் 2வோட டீசர் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த 1.5 நிமிஷம் டீசரில் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்போ நம்ம விஸ்வரூபம் 2 கூட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. விஸ்வரூபம் 1ல் வந்து என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து விசா முகமது காஷ்மீரியா அவர் வந்து எப்படி அந்த இடத்துக்கு போனார், அவங்கள நம்ப வச்சார், பின்னணியில் என்ன நினச்சுன்னு காட்டுவாங்களா. அதே மாதிரி தான் ரிவீலிங் ஸ்டோரி ரிவெஞ்ச் அப்படின்னு போட்டிருந்தாலும் இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் என்ன, ரன்வீர் சிங், அவர் இந்த கேரக்டர் ஹம்சா, அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வருது. ரன்வீர் சிங் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்து ஸ்பை ஆனார், அவர் பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது, ஒரு கைதியாக இருந்தாரா, ஏன் கைதியாக ஆனார், எப்படியெல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணார், அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு மிஷினை எப்படி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டெல்லாம் காட்ட போகிறாங்கன்னு அதை பார்த்தா வந்து புரிஞ்சாலும் ஒரு பெரிய டியூவல் வந்து காத்துட்ருக்குல்ல. ஏன்னா நம்ம வந்து அக்ஷய் கண்ணா ரோல், அதாவது ரஹ்மான் பாய் வந்து செத்து போயிட்டார். அதற்கப்புறம் தொடர்ந்து ரன்வீர் சிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆலை சஞ்சய் தத் கூட வந்து ஒரு ஆலையாக செயல்பட்டு, மாமனார் வந்து அரசியல்வாதியாக இருக்கார், அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டு ரஹ்மான் பாயை வந்து போட்டாச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த அர்ஜுன் ராம்பால் அப்படிங்கிற ஒரு கொடூரமான வில்லன் ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து காட்டியிருப்பாங்க. கொக்கியை போட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்பையை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக வந்து இழுத்து வச்சுருவான்ல. ஸோ தெரிஞ்சால் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஒரு குட்டி பிள்ளைய கல்யாணம் வேறு பண்ணிட்டுருக்காப்புல. ஸோ தெரிஞ்சால் நம்ம இந்தியன் ஸ்பைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷனோட தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சிருப்பாங்க. திருப்பி அந்த டென்ஷனை வந்து கொஞ்சம் சீண்டி விடுற மாதிரி தான் இந்த பார்ட்டில் இருக்குது. இதில் ரிவீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் பெருசாக எதுவுமே ரிவீல் பண்ணல. ஃபஸ்ட் பார்ட் முடிகிறப்போ என்ன ரிவீல் பண்ணியிருந்தாங்களோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரியும் ஒரு நம்மளுக்கு ஏற்கனவே என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது, நம்ம வந்து ஒரு ரக்கடான ஒரு கெட்டப்பில் ரன்வீர் சிங்கை பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி யங்கர் கெட்டப்பில் ஃபுல்லாக ஷேவ்லாம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரிம்டாக அவர் அந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம துரந்தர் 1ல் வந்து காட்டுவாங்கள்ல, துரந்தர் 1ல் காட்டுறது இல்லை, நம்ம மும்பை அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு அஜ்மல் கசாபா அவன் பேர், அவனை மாதிரியே வந்து இவரும் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஏன்னு தெரில. ஸோ அதெல்லாம் வந்து காட்டுறப்போ ரன்வீர் சிங்கோட இன்னொரு ஷேடு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி வந்தாருன்றதை காட்ட போகிறாங்க தெரியுது. ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வியூஸ் படி வந்து பார்த்தா செம்ம வியூஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்போ தான் படத்தை பார்த்து எல்லாருமே சூட்டில் இருக்கும்போது கரெக்டாக இறக்கியிருக்கான் பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒரு 2 நாளில், ஏன்னா திருப்பி நெட்ஃப்ளிக்ஸை பற்றி கடைசியில் பேசுவோம். இந்த நேரத்தில் வந்து இறக்குனதுனால ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா தாரை வந்து நிறைய பேர் வந்து கலாய்ச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு மணியாக ரெஸ்பான்ஸ் என்னன்னா, என்னையா இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்கேமு, துரந்தர் 1ஓடையே படம் வந்து முடிஞ்சிச்சு, நீ ஒரு மாதிரி அரைக்குறையாக வந்து 4.5 மணி நேரம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி 3 மணி நேரம் காட்டிட்டு மீதி இருக்கிற ஓடசெல்லாம் எடுத்து ஒட்டி எங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக விற்க பார்க்குறியா, செம்ம ஸ்கேம் இதெல்லாம் தான் வரப்போகுதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, புதுசாக எதாவது காட்டியிருக்கோம்ல டீசரில், ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்குலாம் ஓடாது இந்த செகண்ட் பார்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பக்கம் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் வேறு சார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆதித்யா தார் இதை வந்து டீசராக நம்மளுக்காக விடலை, வைப்பு செக் பண்ணியிருக்காரு, செகண்ட் பார்ட்டுக்கு பசங்க வெயிட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சும்மா கொளுத்தி போட்டிருக்காரு, ஆரா டெஸ்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரா டெஸ்டிங் பண்ணதில் ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 9999 போயிட்டே இருக்குது. அந்த லெவலில் ஒரு டீசர் அப்படிங்கிறத விட்டு நம்ம எல்லாருமே நிஜமாவே டீஸ் தான் சொரிஞ்சு தான் வந்து விட்டுருக்காரு. இதை காமிச்சிட்டு தான் படம்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் படம் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நம்ம உடச்சி செய்ய போகுது, வேணுன்ட்டே விடப்பட்ட டீசர் அப்படின்னு இன்னொரு பக்கமாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஏன்னா இந்த 1.5 நிமிஷம் விட்டுருக்க இந்த சின்ன டீசரில் இதுதான் படம் அப்படின்னு காமிச்சிட்டு நம்மளுக்கு இன்னும், ஏன்னா பேசிக்கலாக இது ஒரு ஸ்பை த்ரில்லர் ஸ்டோரி அப்படிங்கிறனால ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் பார்ட்லேயும் வச்சுருந்தா தான் வந்து வேலைக்கு ஆகும். ஏன்னா ஒரு ரிவீல்டாக ஒரு ஸ்டோரி இருக்குது, இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ஹைப் இருக்கும்ல, அது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு தாங்காதுன்றதுனால நம்ம இப்படி ஏமாற்றி கூட வந்து வேறு ஒரு படத்தை கூட வந்து ஆதித்யா தார் வந்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான ரெஸ்பான்ஸாக இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது,
இந்த வேர்ல்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது துரந்தர் கிரியேட் பண்ணப்பட்ட இந்த வேர்ல்டு இருக்குல்ல, அப்புறம் நம்ம ரன்வீர் சிங் கேரக்டரு, அதுக்கப்புறம் நம்ம அக்ஷய் கண்ணா அதை அலும்பலை பார்க்கணுமே. அவர் டான்ஸ் ஆடிட்டே வரதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மீம்ஸ்லலாம் வந்து போட்டு எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல அந்த ஒரு சூப்பர் சீனில். ஆனால் அதை தாண்டி எல்லாம் மீறி போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரகுமான் பாயா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஏதோ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்த மாதிரி வந்து அவருக்கு எப்படி அந்த மாமன்னன் படத்தில் வந்து யூன் க்ரியேட் பண்ணாங்கல்ல நம்ம பகத் பாசிலுக்கு, அதே மாதிரி வந்து இவருக்கும் க்ரியேட் பண்ணி வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பரபரப்பாக்கி ஃபேமஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி எடிட்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டீசர் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெரிய பேசு பொருளாக இருக்குது. இது மூலயமா திருப்பி ஒரு ரிவர்ஸ் ப்ரொமோஷன் ஆகி எல்லாருமே பார்க்காதவங்களாம் போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. சரி, இப்போது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வருவோம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே திட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு, என்னையா அது குவாலிட்டி, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, சவுண்ட் குவாலிட்டி இல்லை, இந்த இடத்துல டிஏ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸில் உள்ள வந்து டிராஃபிக் ஏற்றிக்கிட்டே பார்த்துக்கிட்டு திட்டிட்டு வேறு இருக்காங்களே, அது நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் ஆகிடும் இந்த படத்தின் வெற்றி மூலியமாகவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ஏற்றின அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ப்ராப்பராக எல்லாத்தையுமே வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து திருப்பியும் ஏற்றுறாங்க. திருப்பியும் ஏற்றினப்போவும் வந்து ரீசெண்டாக இந்தியாவில் வெளியிடப்பட்ட ஒரு கான்டென்ட்டில் அதிகமாக பார்க்கப்பட்ட கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு சாதனையை இது செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்பயும் நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் மோஸ்ட் வாட்சில் வந்து நம்பர் 1 இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பல கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியல. அந்தளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு பிரிச்சுட்டாங்க. இந்த படம் எப்படின்னு தெரியலங்க. எல்லா படத்துக்குமே ஒரு நல்ல பிரிண்ட்டை எவனா திருட்டு விசிடிலையே திருட்டு விசிடின்னு சொல்கிற பாருங்க, டெலகிராமில் விட்டுருவாங்கல்ல. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் ஆகி ஒரு நல்ல பிரிண்ட் வரவே இல்லை. எப்படியோ அதுவும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வசூலை வந்து செம்மையாக குவிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் ஆயிடுச்சு. படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வசூலையும் குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிரிண்ட் வந்து சேரலை அப்படிங்கிறனால வந்து எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்ததுனால ஒரு நல்ல வசூல் குமிஞ்சுது. அதன் மூலியமாக இந்த படத்தை யாரெல்லாம் வந்து பார்க்காம இருந்தாங்களோ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனோன்னே அதே எவனோ அழகாக உருவி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல பிரிண்ட்டு போட்டு அதை ஒரு பக்கம் பரப்பி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் துரந்தர் படத்தை வந்து பார்த்துட்டாங்க. சரி, இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் 2க்காக எல்லாம் வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு டீகோட் பண்ணுறது, அது மூலிமா எடிட்ஸை போடுறது, இந்த கேரக்டர் இப்படி பண்ணிச்சு அந்த கேரக்டர் இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்கு. இந்த வேலையில் இந்த படம் தேட்டரிக்கலாக வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 crores வந்து லாபமாக கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த படம் பல ரெக்கார்ட்ஸை வந்து பீட் பண்ணிடுச்சு. இந்தியாவில் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த படம் செம்ம வசூல். வழக்கமான ஒரு ஹிந்தி படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பீட் பண்ணி ஓவர்சீஸ்லேயும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வசூல். இன்ஃபேக்ட் இந்த படத்தை வந்து எந்த கண்ட்ரிலாம் சம்மந்த விட்டுருக்கோம், பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஆப்கானிஸ்தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே நம்ம இந்தியன் மூவிஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் அவங்க ஊரில் இருக்கிற அந்த லயரி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து காட்டுது, பலூச் விஷயங்களை பற்றி வந்து பேசுது. அப்படிங்கிறனால நிஜமாக நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து சம்மந்தப்பட்டு இந்த படத்தில் நிறையா காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயும் இந்த படத்தில் வந்து பார்க்குறதுக்கான ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு பெரிய பிக் வின் தான். ரொம்ப நாள் வந்து பாலிவுட் வந்து சும்மா படுத்து கிடந்துச்சு. இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் வந்து தட்டி எழுப்பிடுச்சு. இதில் கடைசியாக வந்து ரன்வீர் சிங்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏதோ ஒரு படத்தில் ஷாருக் கானும் அப்புறம் சல்மான் கானும் வந்து நம்ம தானே இந்த பாலிவுட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றிக்கு நம்ம 2 பேர் போயிட்டால் வந்து பாலிவுட்டை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்ம அளவுக்கு மாஸ் ஹீரோஸ்லாம் இனிமேல் வரவே மாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நினச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிஜமாகவே ரன்வீர் சிங்கோட ஃபேன்லாம் இல்லை நான். பட் அவரோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தா அதோட ரேஞ்சு எல்லாமே பார்த்தா ஒரு பக்கம் வந்து மாஸான இது மாதிரி கமர்ஷியல் படம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸும் பண்ணிட்டார். ஏன் இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிஜமாக நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் பிக் திங்காக வந்து பாலிவுட்டில் இந்த படத்தின் மூலியமாக வந்து ரன்வீர் சிங் தன்னுடைய இடத்த வந்து சும்மா சாலிடிஃபை வந்து பண்ணிட்டார். அதன் மூலியமாக நெக்ஸ்ட் மந்த்து இந்த படம் வர வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த்து ரிவெஞ்ச் வந்தோன்னா திருப்பியும் டாக் ஆஃப் த டவுனாக துரந்தர் வந்து மாறப்போகுது. அதற்கு ஒரு சான்றாக தான் இந்த துரந்தர் 2 டீசர் இருக்குது. நீங்கள் இந்த துரந்தர் 2 டீசரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்காக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக, என்னோட ஒரு நல்ல ஃபேனாக நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதை எனக்கு தெரியாதுப்பா, நான் அதான் மிஸ் பண்ணியிருந்தா அதை சேர்ந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் துரந்தர் 1 பற்றி உங்களோட ரிவ்யூ என்ன, நீங்கள் எதில் பார்த்தீங்க, தேட்டரில் பார்த்தீங்களா ஓடிடியில் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.